ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலுமே போக போக இருக்கிற எபிசோடில் புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 8. ரேகாவை வேற ஒரு குரூப் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோரி கிட்ட சொல்லவும் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோரி டென்ஷன்ல போனை உடைக்கிறா. இல்ல அப்படின்னு சொல்லி அவ செம டென்ஷன் ஆகி கத்துறா. என் பிரதர் கிட்ட நெருங்கிட்டு அவனை பார்க்கலான்னு நினைச்சா இப்ப என்னடானா என் பிரதரை கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் இப்பவே என் பிரதரை காப்பாத்தணும் அப்படின்னு யோரி போறா. யாரோ கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சேன்னு மையோவும் மற்றவங்களும் யோசிக்கிறாங்க. மையோ யோரிக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் போக மாட்டேங்கி. யோரிக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மையோ இப்போ ஃபாஸ்ட்டாக போறா. இந்த இடம் மோசமானதுங்கிறத மறந்துட்டேன், யோரி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாம அவளை தேடி நான் ஃபர்ஸ்டே போயிருக்கணும் அப்படின்னு மையோ போறா. யோரி எங்க இருக்க அப்படின்னு மையோ கத்தவும் என்ன சவுண்ட் அது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னோட பிரதரை நான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும், நான் காட் கேண்டிடேட்டா மாறி என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோரி யோசிக்கும் போது தான் மையோக்காக தான் மாறணுங்கிறது ஞாபகம் வருது. மையோ மையோ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு யோரி கத்துறா. சவுண்டை கேட்ட யோரி இருக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா மையோ போகவும் கிரனைட் லான்ச்சர் மாஸ்க் ஒருத்தன் அட்டாக் பண்றான். ஸ்னைப்பர் ஷூட் பண்ணி மையோவை காப்பாத்திருக்கான். இந்த ஹை ஸ்கூல் பொண்ணுங்களை நான் ஏன் காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லான்ச்சரை அட்டாக் பண்ணலான்னு போகவும் கத்திய வச்சிருக்கிற மாஸ்க் ஒருத்தன் வந்து அதை தடுத்துருந்தான். டே கிரானைட் மாஸ்க் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து திட்டுறான். டேகர் வச்சிருக்கிறவனால பேச முடியுதா அப்படின்னா ஒரு வேலை இவனோ அவங்க குரூப்ல சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் யோசிக்கிறான். சரி நீ அந்த பொண்ணை பாத்துக்கோ, நான் இவன் ஷூட் பண்ணா பாத்துக்கிடுதான் அப்படின்னு சொல்லி அந்த டேகர் மாஸ்க் சொல்றான். ஓகே அப்படின்னு அவன் திரும்பவும் ஷூட் பண்ண போறான். ஸ்னைப்பர் திரும்பவும் ஷூட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். பிரச்சனை மோசமா போச்சுன்னா நான் என்னோட ரெயில்கன்னு யூஸ் பண்ண வேண்டியதான். நான் தான் அதை யூஸ் பண்றேன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சீன்சக்கி நினைக்கிறா. கிரனைட் அவன் லான்ச் பண்றதுக்குள்ள யோரி வந்து அந்த லான்ச்சரை ஷூட் பண்ணி கொண்டுதா. யோரி வேற லெவல்ல மாசா என்ட்ரி கொடுக்குறா. யோரியா இது, அவ பெர்ஃபெக்ட் டைமிங்ல வந்து என்ன காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லி மையோ நினைக்கிறா. யோரி என்னாச்சு அப்படின்னு மையோ கேட்கவும் அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி அவ கன் எடுக்கிறா. அந்த கன் வெயிட்டா இருக்கு, யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் மையோ கேட்கவும் இப்ப நான் சாதாரண யோரி இல்ல சூப்பர் யோரி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டே லான்ச்சர் மாஸ்க் அடி வாங்குறதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன், சாவறதுக்கு முன்னாடி அவங்கள போட்டு தள்ளுற, சீக்கிரமா அந்த கிரனைட் லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டேகர் கத்துறான். புல்லட் அடிபட்ட அந்த நிலைமையிலேயே இப்ப அந்த கிரனைட் மாஸ்க் வந்துட்டு ஏன் வைக்க முடியலனாலும் 5 கிரனைட் ஒரே நேரத்துல ஷூட் பண்றான். ஸ்னைப்பரால மிஞ்சி போனா 1 இல்லைன்னா 2 தான் தடுக்க முடியும். என்ன பண்றது அப்படின்னு ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணதெல்லாம் என்னோட பிரெயின் பவரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட பவர் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மையோவை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு யோரி வந்து அந்த 5 கிரானைடையுமே ஒரே நேரத்தில் ஷூட் பண்றா. இவ ஷூட் பண்ணுவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு அக்யூரேட்டா எப்படி ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லி மையோ யோசிக்கிறா. இவ கன்ஃபார்மா ஒரு காட் கேண்டிடேட்டா மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஷீன்சக்கி பாக்குறா. என்ன மன்னிச்சிட ரீகா, என்னோட பவர்ஸ் நான் எல்லாரும் முன்னாடியே காட்டிட்டேன், ஆனா கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்துறேன்னு யோரி நினைக்கிறா. ஸ்னைப்பர் வந்து லான்ச்சரை போட்டு தள்ளுறா. ஸ்னைப்பரா அப்படின்னு சொல்லி யோரி பயப்படுறா. யோரி பயப்படாத, அவனும் இப்ப நம்மளுதான் அப்படின்னு மையோ சொல்றா. இன்னொருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் பாக்குறான். இங்க இருந்து நான் ஓடி போனா அவ என்ன கண்டிப்பா கிண்டல் பண்ணுவா, என்ன பண்றதுன்னு பேசாம பாஸ்க்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டேகர் வந்துட்டு அவனோட மாஸ்டருக்கு கால் பண்றான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அந்த சைடு இருக்கிறவன் கேட்கவும் நான் இப்போ சாக போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஸ்னைப்பர் வேற லெவல்ல பில்டிங் மேல தொங்கிக்கிட்டே அவனை ஷூட் பண்றான். எனக்கு அது கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். எதிரிக்கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்கு அப்படிங்கறத அந்த பாஸ் புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் எனக்கு ஸ்னைப்பர் மாஸ்க பார்த்தா பயமா தான் இருக்கு, திரும்பி அவன் நம்ம எதிரி ஆயிட்டாம்னா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கிறா. ஆமா யோரி நீ என்ன பண்றதுக்காக போயிருந்தா அப்படின்னு மையோ கேட்கவும் நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி யோரி வந்து மையோவை போய் கட்டி பிடிக்கிறா. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு மவுத்லெஸ் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டேன், எனக்கு அது ரொம்பவே பயமா இருந்துச்சு, நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு யோரி சொல்லவோ ஏய் விடு, என்னால போச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி மையோ சொல்றா. ஷீன்சகி வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. மையோ உன்னை பத்தி சொன்னா அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யோரி கை கொடுக்குறா. ஓ இது என்னது அப்படின்னு யோரி பாக்குறா. நீ ஒரு காட் கேண்டிடேட் தான், இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிஸ்டர் ஸ்னைப்பர் மாஸ்க் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு, நீ காட் கேண்டிடேட்டா மாறியும் மாஸ்க்னு ஒன்னு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அவரும் ஒன்னு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, சோ அவர் நம்மள சேஃப் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தள்ளி ஃபாலோ பண்றான்னு சொல்லியிருக்காரு, அது போக பேட்டில் ஓப்பன் ஏரியால வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஸ்னைப்பர் மாஸ்கா அப்படி சொன்னா அப்படின்னா அவனுக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு அவனை பத்தி அவனுக்கு தெரிஞ்சுதான் யோரி கேட்கவும் அவரோட பாஸ்ட பத்தி அவருக்கு அந்த லெவலுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு ஷீன்சகி சொல்றா. எனக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் அமைதி வழியில, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் நானும் அமைதியான வழியில தான் இது எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன், அது போக எனக்கு முக்கியமான ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஷீன்சகி இல்ல கோவா நம்ம ஒத்துமையா போராடலாம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அவளும் சரின்னு சொல்றா. யோரியோட கையா பிடிச்சிட்டு இருக்கிறதுல மையோ கொஞ்சம் பொசசிவ் ஆவரா. நீ எங்கேயோ போகணும்னு சொன்னிய, வெட்டியா பேசிட்டு இருக்காம அங்க போகலாமா அப்படின்னு மையோ கேக்குறா. மையோ ஏன் உனக்கு என்னாச்சுன்னா ஒன்னியவோ மையோக்கான் கூப்பிடணுமா அப்படின்னு யோரி கேட்கவோ சாச்சா அப்படிலாம் இல்ல அப்படின்னு மையோ சொல்றா. ஆமா ஸ்விம்மர் மாஸ்க் உங்க வயசு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ரேகா கேட்கவோ இல்ல அப்படின்னு நம்ம தலையாடுறான். மேபி நீங்க என்னோட வயசு கூட இருக்கலாம், நான் உங்களை மரியாதையோடய கூப்பிடுறேன், இதுதான் உங்க ஹெட் குவார்டர்ஸா அப்படின்னு சொல்லி ரேகா கேட்கறான். இவன் தான் இவங்க பாஸா, பார்க்க நார்மலா இருக்கானே அப்படின்னு ரேகா நினைக்கிறான். என்னோட பேரு மாமரோ ஐகாவா, நானும் ஒரு காட் கேண்டிடேட் அவன் சொல்லுவோம். என்னோட பேரு ரேகா ஹாஞ்சோ அவன் சொல்றான். இன்னது ரீகாவா அப்படின்னு அவன் சிரிக்கிறான்.
சிரிக்கிறான். என் பேரை வச்சு கிண்டல் பண்றது இன்னும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லி ரீகா மனசுக்குள்ள நினைக்கிறான். கடவுள் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். என்னோட கோல் இந்த வேர்ல்டுக்கு கடவுளா நான் மாறுறது, அமைதியை தான் நான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை ஆளுங்க என் கூட இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு அட்வைசர் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஐகாவா அவனோட பிளான சொல்லிட்டு இருக்கான். இவன் மோசமானவங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியுது. கடவுள்ங்கிற கேம் இவன் விளையாடணும்னு ஆசைப்படுறான். சரியான ஒரு ஓப்பனிங் கிடைச்சதுன்னா டக்குன்னு நான் இவனை கொண்டுலாமா அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். ஒன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு தேவை, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஐகாவா கேட்கவும் அமைதியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுற உன் பிளான் எனக்கு புரியுது, ஆனா யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு ரீகா சொல்லிட்டு இவனை இப்பவே கொண்டுலாமா இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாமா அப்படின்னு ரீகா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நீ என்னோட பிளானை ஒத்துக்கிடல அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் வச்சு அவன் கழுத்துல கத்திய வைக்கிறான். முடிவை கரெக்டா யோசிச்சு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லவும் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா, நீ எத்தனை மாஸ்க ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு ரீகா கேட்கவும் 30 பேர் இப்போ உன்னோட டீம்ல சில பேர் கிடைச்சிருக்காங்க, சோ எண்ணிக்கை கோடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். ரீகா கொஞ்சம் ரூஃப் டாப்க்கு வரியா, உன்கிட்ட ஒன்னு காமிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப ரீகாவை ரூஃப் டாப்க்கு கூட்டிட்டு போறான். இவன் கேர்லெஸ்ஸாக தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். டக்குன்னு நான் நினச்சா அவனை போட்டு தள்ளிடலாம், ஆனால் அப்படி பண்ணுறது எனக்கு ரிஸ்க். பின்னாடி வர அந்த பேஸ்கெட் பால் லேடி என்ன தடுத்துருவா. இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறதுனால தான் அவன் தைரியமாக முன்னாடி போகிறான்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு ரீகா நினைக்கிறான். ஹியூமன் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு இல்லை, ஸோ ஹியூமன் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கார்டை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். நான் அதுக்கு பெர்ஃபெக்ட் கார்டாக மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் எதுக்காக நம்ம ரூஃப் டாப்க்கு வந்திருக்கோம் ரீகா கேட்குறான். அதோ அந்த டவருக்கு போனாதான் நம்மளால பெர்ஃபெக்ட் கார்டாக மாற முடியும். ஆனால் அந்த டவரை கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை. அந்த டாப்புக்கு நமக்கு போறதுக்கு தேவை ஹெலிகாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹெலிகாப்டரை திருடணும்னு யோரி யோசிச்சது கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். நான் மட்டும் பெர்ஃபெக்ட் கார்டா மாறிட்டோம்னா எல்லாமே என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாமே நான் வச்சது தான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு சாரி நான் கொஞ்சம் கண்ட்ரோல் மாதிரி போயிட்டேன், பெர்ஃபெக்ட் கார்டா மாறதுக்கு ஹெலிகாப்டர் தான் ஒரே பதில், அண்ட் அதை எந்த இடத்துல லேண்டிங் பண்றாங்கிறதோ இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சைக்கோவை கண்டிப்பா யோசிடாவால கொல்ல முடியாது. மயுகாவை யோரியோ சேர்ந்தாங்கன்னா கொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு, ஆனா நான் என்னோட சிஸ்டரை நம்பி இருக்கேன், ஒரு அண்ணனா நான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு ரீகா யோசிக்கிறான். என்னோட பிரதர் எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டான்லாம் எந்த கவலையும் இல்ல, ஏன்னா என்னோட பிரதர் ரொம்பவும் ஸ்ட்ராங், அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இந்த ஸ்விம்மர் மாஸ்க் தான் யோரியோட அண்ணனை கடத்திட்டு போயிருக்காம்னா ஸ்னைப்பர் மாஸ்க்கும் இந்த ஸ்விம்மரை பத்தி சொன்னா அப்படின்னு ஷீன்சகி யோசிக்கவோ என்னாச்சுன்னு யோரி கேட்கறா. ஸ்னைப்பர் மாஸ்க்கும் உன்னோட பிரதரும் நம்ம சொல்ல வரதுக்குள்ள இப்ப ஹெலிகாப்டர் வருது, நம்ம நினைச்ச மாதிரி அது வந்துருச்சு அப்படின்னு யோரியோ மயுக்காவோ வெயிட் பண்றாங்க. இப்ப என்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸ்லோ மோஷனை வச்சு அந்த ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு யோரி கன் எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. பட் அந்த ஹெலிகாப்டர் இவங்களை பார்த்துட்டு அப்படியே வேற பக்கமா போயிடுது. இப்ப ரீகாவும் அந்த ஐகாவா அப்படிங்கிற அந்த வில்லனும் நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அது வருது. இவங்க கிட்ட வர அந்த ஹெலிகாப்டரை கொண்டு வராங்க. யோரி சொன்ன அந்த ஆங்கிரி மாஸ்க் வந்தா போல அப்படின்னு சொல்லி ரீகா பாக்குறான். டாடா பாய் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிரி மாஸ்க் சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அவங்க போயிருந்தாங்க. நான் நினைச்சது கரெக்ட் தான், காட் கேண்டிடேட்டா இருக்கிறவங்களோட லொகேஷன் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எப்படியாச்சும் நம்மள பெர்ஃபெக்ட் கார்டா மாற விட கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஆங்கிரி மாஸ்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் ட்ரை பண்றாங்க, அதை நான் தடுக்கிறேன் அப்படின்னு ஐகாவா சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆங்கிரி மாஸ்க் இருக்கிற ஒரு லேடி தான் வந்துட்டு மவுத்லெஸ் மாஸ்க் எங்க இருக்கு அப்படிங்கறத யோரி கிட்ட சொல்லி யோரிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. ஹெலிகாப்டர் மூலமா எப்படியாச்சும் அவங்க அந்த டவருக்கு போயிடலாம், ஆனா ஹெலிகாப்டரை இவங்க வேணும்னே இறக்க மாட்டேங்கிறாங்க. காட் கேண்டிடேட்டா இருக்கிற மத்த எல்லாரையும் கொண்டுட்டு தான் தான் பெர்ஃபெக்ட் கார்டா மாறணும் அப்படின்னு சொல்லி ஐகாவா நினைக்கிறான். ஐடியா கேட்கறதுக்காக ரீகாவையோ தன்னோட டீமுக்கு கடத்தி கூட்டிட்டு வந்துட்டான். என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.